iQOO Z சீரிஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் iQOO Z7 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 18,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விலைக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி சிப், AMOLED பேனல், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மராக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதோட வந்து மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த விலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ OnePlus Nord CE 3 Lite இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆச்சு இல்லை. அதோட OnePlus Nord CE 3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது Realme 10 Pro ஏற்கனவே லான்ச் ஆச்சு இல்லை, அதோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான். வெறும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கே அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதோடையும் நம்ம ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்துலாம் எவ்வளோ தூரம் இது பெஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். iQOO Z7ல என்ன இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே குவாலிட்டி. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் 20,000 கீழே வந்து AMOLED பேனல் அப்படிங்கிறது ரொம்பவே ரேர். இப்போ OnePlus Nord CE 3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனும் IPS LCD பேனலோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது உங்களுக்கு AMOLED பேனல், அதனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே குவிக்காக இருக்குது. எத்தனை வாட்டி அன்லாக் பண்ணாலும் வந்து ரொம்பவே குவிக்காக அக்யூரேட்டாக உங்களுக்கு அன்லாக் ஆகுது. அதோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அதே OnePlus Nord CE 3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லாம் உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடையாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் HDR10 சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் யூடியூப்பில் HDR கண்டென்ட் பார்க்குறீங்க, 4K வீடியோ பார்க்குறீங்க, இல்லை வெப் சீரிஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கும்போது தாராளமாக HD கண்டென்ட் AMOLED பேனலில் நல்ல குவாலிட்டியில் நீங்கள் வியூ பண்ண முடியும். அதே சமயத்தில் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus Nord CE 3 Lite உங்களுக்கு 680 நிட்ஸோட தான் வருது. அதே இங்கே iQOO Z7 உங்களுக்கு 1300 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் சன்லைட்டில் போய் யூஸ் பண்ணாலுமே வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ட்ராப் நாட்சை ஓரம் வச்சா வந்து HDR10 சப்போர்ட், AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு OnePlus Nord 3C Lite கம்பேர் பண்ணும்போது வந்து டிஸ்பிளே செக்மெண்ட் இங்கே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க iQOO Z7ல. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 920 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வேலையில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் அதாவது OnePlus Nord CE 3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு 4 லட்சம் கிட்ட இருக்கும். பட் இங்கே மீடியாடெக் டைமென்சிட்டி 920ல iQOO Z7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,70,000 கிட்ட உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எத்தனை வாட்டி டெஸ்ட் பண்ணாலும் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கூலிங் சிஸ்டமும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேம் மோடில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மோஷன் கண்ட்ரோல், 4D கேமிங் வைப்ரேஷன், அல்ட்ரா கேம்னு வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இல்லாத அளவுக்கு கேமிங்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த கேம்னாலும் நீங்கள் ஹை செட்டிங்ஸில் தாராளமாக விளையாடலாம். லேகே இல்லாமல் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு OnePlus Nord CE 3 Lite கம்பேர் பண்ணும்போது வந்து iQOO Z7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன். கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா iQOO Z7 தான் இந்த விலையில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z7 வந்து உங்களுக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் இந்த ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. OnePlus Nord CE 3 Lite என்ன ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. அதோட iQOO Z7ல IP54 ரேட்டிங் இருக்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு தண்ணி பட்டாலோ மழை தண்ணியில் நனைஞ்சாலோ எதுவுமே ஆகாது. ஸ்பிளாஷ் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். OnePlus Nord CE 3 Liteல அந்த மாதிரி எந்த ரேட்டிங்கும் அவங்க மென்ஷன் பண்ணல. இதோட வெயிட்டும் வந்து 173 கிராம்ஸ் தான். அதே OnePlus Nord CE 3 Lite 195 கிராம்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு iQOO Z7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கை வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ டிசைன் ரெண்டுமே நல்லா இருந்தது. பட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது iQOO Z7ல வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே iQOO Z7ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஹைப்ரிட் சிம்மோட வருது. அதனால் தாராளமாக 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கூடவே 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். OnePlus Nord CE 3 Lite உங்களுக்கு ஹைப்ரிட் சிம்மோட தான் வருது. ஸோ அதுலேயும் 2 சிம் இல்லைனா SD கார்டு போட்டு நீங்கள் 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதோட 2 ஸ்மார்ட் ஃபோனும் 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 5G பேண்ட்ஸ் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு 5G கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே கால் குவாலிட்டி, கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது Wi-Fi 6ஓட கொடுத்துருக்காங்க. OnePlus Nord CE 3 Lite வந்து உங்களுக்கு Wi-Fi 5ஓட இருக்கிறதுனால வந்து iQOO Z7ல வந்து உங்களுக்கு நெட்வொர்க்காக இருக்கட்டும் இல்லை கால் இஷ்யூஸ் பெருசாக வராது. கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது இதில். அதே கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord CE 3 Lite வந்து கூகுள் டயலர், அதனால் கால் ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னா எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். iQOO Z7 உங்களுக்கு கூகுள் டயலர் தான். பட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது நீங்கள் செட்டிங்ஸ் போய் ஆப்ஸ் போயிட்டு எனேபிள் ஆல்டர்னேட் ஃபோன் அண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து விவோ டயலர் எனேபிள் ஆகிடும். அதில் வந்து எதிராளுக்கு தெரியாமல் நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் உங்களுக்கு iQOO Z7
7ல அவைலபிளாக இருக்குது கால் ரெக்கார்டிங். அதே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் iQOO Z7 டுவல் கேமராவோட வருது. 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே 2 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல். அதே OnePlus Nord CE 3 Lite உங்களுக்கு ட்ரிபிள் சென்சார் 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோவோட கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே பிக்சர்ஸ் வந்து iQOO Z7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. இதில் OS சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து பிக்சர்ஸ் ரொம்பவே கிறிஸ்பாக உங்களால் கிளிக் பண்ண முடியும். டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் எல்லாம் பெருசாக சேச்சுரேட் பண்ணலை. நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதுலேருந்து லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. லைட் எக்ஸ்போஷரையும் அழகாகவே இங்கே கண்ட்ரோல் பண்ணுது. அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 4K சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. OnePlus Nord CE 3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணாது. பட் iQOO Z7ல் நீங்கள் தாராளமாக 4K 30 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு. ஸ்டெபிலைசேஷனும் வந்து OS EAS சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்டெபிலைஸ்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் OnePlus Nord CE 3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு OnePlus Nord CE 3 Lite வந்து அதிகமாக இருக்குது. அதே பேட்டரி ஆப்டிமைசேஷன் iQOO Z7லையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. தாராளமாக ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெவியாக கேம் விளையாடினா கூட வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேட்டரி. பட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது OnePlus Nord CE 3 Lite வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13ல கொடுத்துருக்காங்க. இங்கே அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z7 உங்களுக்கு 2 இயர்ஸ் அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 15 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து FunTouch OSல வந்து தேவையில்லாமல் நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஆன் பண்ணும்போது எந்தெந்த ஆப் தேவையில்லையோ அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து தேவையில்லாத எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. அதே OnePlus Nord CE 3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எப்போவுமே OnePlus நல்லா தான் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஒப்போ இன்டகிரேஷன் அப்படிங்கிறதுனால ஒப்போ ப்ரௌசரை நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 3 Liteல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லவுடாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான். உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது. மோனோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. மோனோ ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு லவுடாகவும் இருக்குது. ஸோ iQOO Z7 vs OnePlus Nord CE 3 Lite ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து iQOO Z7 நல்லாவே கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 920ல. அதோட வந்து டிஸ்பிளே அப்படின்னு எடுத்தாலும் அதுவுமே iQOO Z7 தான் உங்களுக்கு பெட்டராக இருக்குது. டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP54 ரேட்டிங் ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட்னு அதுவுமே iQOOல உங்களுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. கூடவே கேமராவில் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங், கால் குவாலிட்டி, Wi-Fi 6ன்னு அதுவுமே iQOO Z7ல பெட்டராக இருக்குது. ஸோ இங்கே OnePlus Nord CE 3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்டர் பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. மற்றபடி பார்க்கும்போது iQOO Z7 நிறைய ஃபீச்சர்ஸில் OnePlus Nord CE 3 Lite விட பெட்டராக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? iQOO Z7 vs OnePlus Nord CE 3 Liteல உங்கள் சாய்ஸ் என்னது? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.